இருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பேர் கருவேப்பிலை வீட் பரோட்டாவும் வெஜ் குருமாவும் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? வசந்த பவன் ஆனந்த பவன் ஸ்டைலில் நல்ல ரிச்சாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதில் மெயினாக இந்த வெஜ் குருமாவில் யூஸ்வலாக நம்ம வந்து கோகோனட் ஆயில் போட்டு தான் பண்ணுவாங்க ரிச்சாக. ஆனால் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று கோகோனட் பேஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கோகோனட் பேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு பொட்டேட்டோ பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிடலாம். இது வந்து டிப்ஸு பிடிக்காதவங்களுக்கு. பட் இது வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். பரோட்டாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க கறி அடுப்பில் செய்ய ஆரம்பிப்போம். கருவேப்பிலை கோதுமை பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள். கோதுமை வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். கருவேப்பிலை வந்து பாருங்கள் ஒரு 6-7 பிஞ்சு மாதிரி எடுத்துருக்குறோம். சால்ட்டு தேவையான அளவு. சுகரு வந்து 25 கிராம் எடுத்துருக்குறோம். ஆயிலு தேவையான அளவு. கேர்டு வந்து 40 கிராம் எடுத்துருக்குறோம். வாட்டர் எடுத்துருக்குறோம். ஓகேவா? கருவேப்பிலையை இப்போ வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கொண்டு வர போகிறோம். கருவேப்பிலை அரைச்சாச்சு. ஸோ இப்போ மாவு எப்படி மிக்ஸ் பண்ணோன்னே பார்ப்போம். கருவேப்பிலையை உள்ள போட்டுக்கிடுறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சுகர் போட போகிறோம். இப்போ சுகர் போட்டேன். தயிரும் போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், நல்லா நான் பிசைகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் பிசைங்களோ அவ்வளோ தூரம் நல்லா சாஃப்டாக வரும். ஓகேவா? ஸோ நல்லா பிசைஞ்சிக்கிடுறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. கருவேப்பிலை எல்லாம் மேலே தெரியுதா உள்ள? ஸோ எவ்வளோ தேவையோ கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா ஆயிலை போட்டுட்டு மேலே துணியை போட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ ½ அன் ஹவர் அப்புறம் பார்ப்போம் எப்படி நல்லா ஊறி இருக்குன்னு. ஆயில் மட்டும் நல்லா போட்டுக்கிடுங்க. சரியா? நல்லா பிசைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் பிசைய முடியுமோ பிசைஞ்சிக்கிடுங்க. அப்போ தான் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். இதில் ஆப்ஷன் வந்து மில்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? நான் தண்ணி ஊற்றினேலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் யூஸ் பண்ணால் கூட நல்லா சாஃப்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஹவர் நல்லா கிளாத் போட்டு கிளாத் போட்டிருக்கேன்னா வீட்டில் என்ன கிளாத் இருக்கோ அதை போட்டு நல்லா கவர் பண்ணி வைங்க. சரியா? ஸோ 1 ஹவர் கழித்து பார்ப்போம். வெஜ் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது போக சோம்பு எடுத்துருக்குறோம் ஆயிலில் போடுறதுக்கு தாளிப்புக்கு. அடுத்து சால்ட்டு தேவையான அளவு. ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். கொரியாண்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். டர்மரிக் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஜீரா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். ஆயில் தேவையான அளவு. பட்டர் ஆப்ஷனு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துருக்குறோம். அதுபோக வெஜிடபுள் ஆனியனு, க்ரீன் சில்லி, கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, டொமேட்டோ, அவரைக்காய் இதெல்லாம் எப்படி வெட்டணுங்கிறத இப்போ பார்ப்போம். அது போக கோகோனட்டு, கேஷ்யூ நட்டு, கசகசா இந்த 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதுவும் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத நான் காமிக்கிறேன். வெஜிடபுள் குருமாவுக்கு தேவையான வெஜிடபுள்: பீன்ஸு 100 கிராம் எடுத்துருக்குறோம். கேரட் 2 பீஸ் எடுத்துருக்குறோம். பொட்டேட்டோ 2 பீஸ் சின்னது எடுத்துருக்கோம். அவரைக்காய் எடுத்துருக்குறோம் ஒரு 75 கிராமு. ஆனியன் பெரிய பீஸ் 1 எடுத்துருக்குறேன். டொமேட்டோ 1 எடுத்துருக்குறேன். இதை எப்படி கட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கேரட் இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. பீன்ஸ் இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. தேங்காய் அரை முറി எடுத்துருக்குறோம். 10 பீஸு கேஷ்யூ நட் எடுத்துருக்குறோம்.
கசகசா வந்து 5 கிராம் எடுத்துருக்குறோம். இதை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க. சரியா? இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? தணலும் நல்லா இருக்குது. இப்போ ஆயில் முதல்ல ஊற்றுறேன். சூடாகிடுச்சு. அதில் பே லீஃப் போடுறேன். பார்த்தீங்களா? நல்லா பொரியுது. ஸோ அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து சோம்பும் போடுறேன், ஜீரகம். அடுத்தது வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும். ஸோ இது ப்ரௌன் கலரில் சாட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த ரா ஃப்ளேவர் போகிற வர லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. ஓகேவா? கொஞ்சோட சால்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் வந்து எப்போமோ சால்ட் வந்து ஆனியனில் போட்டிங்கன்னா நல்லா ஜூஸி விட்டு நல்லா குக் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் சால்ட் வந்து முதல்ல ஆனியன் போட்ட உடனே போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அடிப்பிடிக்காமல் குக் ஆகும். அடுத்தது வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறேன். டர்மரிக் போடுறேன், ஜீரகம், கொரியாண்டரு, தக்காளி போடுறேன். தக்காளி போட்ட உடனே 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேரட்லேருந்து எல்லா வெஜிடபிளும் போட போகிறேன். ஸோ வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிக்கிடுறேன். சரியா? ஒரு டம்ளர் விட்டுருக்கேன். மொத்தம் 2 டம்ளர் ஊற்றிக்கிடுங்க. சரியா? 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெஜிடபிள் குக் ஆகிற வர வெயிட் பண்ணணும். சரியா? பாயில் ஆகிற வர ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட போகிறேன். ஸோ 10 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. வெஜிடபிள் குக் ஆகிருக்கானே பார்க்க போகிறேன். கேரட்லாம் 75% குக் ஆகிடுச்சு. இப்போ 75% குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட கோகோனட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, கோகோனட் கேஷ்யூ நட்டு, அதை வந்து உள்ளே போட போகிறேன். சரியா? ஸோ பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்கும். ஸோ இந்த இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிரும். ஓகேவா? நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. இன்னும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் குக் ஆகட்டும். இப்போ நல்ல ஒரு ரிச் அரோமா வருது. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக எல்லாம் வந்து நல்ல அழகாக வந்துருக்குது. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ ரெடி டு சர்வ் தான். இதில் புதினா கொத்தமல்லி வந்து மேலே நம்ம போட போகிறோம். புதினா கொத்தமல்லி, புதினா கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதுதான் குருமாங்கிறது. ஓகேவா? புதினா கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிடுறேன். உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னிஷ் வந்து க்ரீமு நான் வச்சுக்கிடுறேன். சரியா? ஸோ கடைசியில் கொஞ்சோலாம் நான் பட்ரு போட்டுக்கிட்டுறேன். தேவையுள்ளவங்க போட்டுக்கிடுங்க, இல்லாட்டு வேண்டாம். ஓகேவா? இப்போ க்ரீன் பீஸ் உள்ளே போடுறோம். க்ரீன் பீஸ் போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இனிமே பிளேட்டிங் எப்படின்னுட்டு பார்ப்போம். நல்ல ஒரு அரோமா வருது, நல்ல ஃப்ளேவர் இருக்குது, ரிச்சாக இருக்குது, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் கூட சாப்பிடலாம், பரோட்டாவுக்கும் சாப்பிடலாம். ஓகேவா? இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பரோட்டா வந்து கல்லில் போட்டு எடுத்து வச்சுருவோம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பீடா எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ரெடியாக இருக்குது. நம்ம பீடா பிடிக்க போகிறோம். சரியா? பீடா ப்ரெஸ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைனாக பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பீடா பண்ணிவிட்டு மேலே நல்லா ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுக்கிடுங்க தனியாக. பீடா 1/2 hour ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸோ இதுலேயும் நல்லா நான் ஆயில் தடவிருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் வருவதுக்கு. அதே மாதிரி கட்டிங் போர்ட்லேயும் ஆயில் தடவிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள்.
ஸோ இப்படி தான் ஷேப் இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நல்லா நீட்டமாக இது நீக்கிடுங்க. ஸோ நல்லா நீட்டமாக இதுன்ட்டேன். ஸோ நான் இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத. ஸோ அந்த ஒன்று அந்த சைடு இன்னொன்று இந்த சைடு அப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து மேலே லேயர் வந்து நல்லா வரும். ஓகேவா? பரோட்டாவுக்கு இப்படி பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடுவோம். ரோல் சுற்றிட்டு கீழே வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி மீதி உள்ள பீடா எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. மடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குங்கிறவங்கள கத்தியை வச்சு இப்படி கோடு போட்டுக்கிடுங்க பக்கத்துலேயே. ஸோ பண்ணிவிட்டு இது ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து இது நிகழலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரோல் வரும். அதை வந்து ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்களா, கத்தியில் பண்ணாலும் நல்லா சூப்பராக வரும். ஸோ ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம தவா ரெடியான உடனே போட்டு எடுக்க வேண்டியது தான். தட்டி எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். கையிலையும் போடலாம், அல்லது உங்களுக்கு வந்து அந்த ரோல் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன், தட்டி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம தவா ரெடி ஆன உடனே போட்டு எடுக்க வேண்டியது தான். எப்படி போட்டு எடுக்கிறோங்கிறத பாருங்கள். கறி அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. கறி அடுப்பில் போய் எப்படி பரோட்டா செய்யலாங்கிறத பார்ப்போம். கருவேப்பிலை ஃப்ளேவர் சும்மா தூக்கலாக இருக்குது. ஸோ இன்னும் சைட் போட்டாச்சு. ஆயில் போடுறேன். ரெடி ஆச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணோங்கிறத பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமாவும் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை வீட் பரோட்டாவும் வெஜ் குருமாவும் டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வர எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். ஏன்னா ஸ்பைசி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க ஃபீட்பேக்கை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக் லைக் செஃப் CLCக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.